விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்கு. குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட இப்ப ஒரு விசில் இருக்கு, குக்கர்லயும் விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரபிள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கு. முதலமைச்சர் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், உழைக்கத்தானே சொல்லி இருக்காங்க. நீங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது வேற விஷயம். விடியல் என்று சொல்லிக்கொண்டு விடியா ஆட்சி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், இதுதான் எங்களது நோக்கம். இன்னொன்று, இன்று காலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நேற்றே அவரோட ட்வீட் வந்து டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க, டப்பா என்ஜின் கவர்மெண்ட் வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு. டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டா பல மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்த பின்பும், மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பும் மாநகராட்சியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் நீங்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரபிள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கு. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரபிள், மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரபிள், அதே மாதிரி மக்கள் போராட்டங்கள், இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்றாங்க, ஆனா அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பெரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும். நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், முதலமைச்சரே உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், உழைக்கத்தானே சொல்லி இருக்காங்க. நீங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது வேற விஷயம். லஞ்சம் வாங்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற. உழைக்கிறேன்னா எதிர்கட்சிகளே உழைக்கும் போது ஆளும் கட்சி உழைச்சுதானே ஆகணும். தமிழ்நாட்டு மீட்டெடுக்கப்பட வேண்டும். விடியல் என்று சொல்லிக்கொண்டு விடியா ஆட்சி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், இதுதான் எங்களது நோக்கம். அதாவது அரசியல் ரீதியா என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்கு. குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம், என்னவா வரட்டும் பாக்கலாமப்பா, வரும் நீங்க வரட்டுமா. அப்படியே நீங்க வந்து இப்படிப்பட்ட நல்லவங்களை நாம வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கமே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இல்ல அது நீங்க வாங்க, அறிவிக்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், அறிவிக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்களேன். அப்படி சொல்லலப்பா, நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட இப்ப ஒரு விசில் இருக்கு, குக்கர்லயும் விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்றேன்.